அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 2. குரானிய மனிதராக நம்ம வாழ்கிறதுக்கு முதல்ல நம்ம மனசில் உறுதியான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக மாறுவேன் அப்படின்னு. எதுக்கு நம்ம உறுதிமொழி எடுக்கணும் என்றால், நம்முடைய சொற்கள் நம்முடைய காதுகளில் விழுந்து நம்முடைய இதயங்களை பதிவாகணும். அதை சொல்லுகிற பொழுது ஒரு உணர்வு ஃபீல் ஆகணும். தோள்கள் சிலிர்க்கின்ற அளவிற்கு நம்ம மனதளவில் உணர்ந்து சொல்ல வேண்டும். நம்ம அதை உணர்ந்து சொன்னால் தான் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றுவான். நம்முடைய எண்ணங்களே வாழ்வாக நம் செயலாக பிரதிபலிக்கிறது என்று நபிகளாரின் பொன்மொழி. 2வது, நமக்கு எந்த விதமான மாற்றம் தேவை அப்படின்னா, நம்ம நிறைய விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகமான பிரச்சனை இருக்குது. யாருமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம இந்த பிரச்சனையில் எப்படி சரி செய்யலான்னு நம்ம சிந்திக்கணும். 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று அகம் சார்ந்த பிரச்சனை, இன்னொன்று புறம் சார்ந்த பிரச்சனை. அகம் சார்ந்த பிரச்சனைனா, அகம் என்றால் மனம். அகம் சார்ந்த பிரச்சனைகள்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள். என்னுடைய பயமாக இருக்கட்டும், என்னுடைய சிந்தனையாக இருக்கட்டும், பதற்றமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், இது எல்லாமே உள்ளிருந்து வரக்கூடிய அகப்பிரச்சனைகள். 2வது புறப்பிரச்சனைகள் என்றால் இரையச்சமில்லை, புறம் பேசுறது, இதுலேருந்து விடுபடவே முடியல அப்படின்ட்டு சாக்கு போக்கு சொல்கிறது, இதெல்லாம் புறம் சார்ந்த பிரச்சனை. அதாவது உள்ளுக்குள்ளே உள்ள சிக்கல், வெளியில் இருக்கிற சிக்கல், இது 2ம் தான் மனிதனுக்கு அதிகமாக வரும். அப்போ நம்ம இந்த 2 பிரச்சனைகள் தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். திருக்குறானில் இதுக்கு தீர்வு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் குரானில் தீர்வு இருக்குது. அதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்தினா போதும். குரானில் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் நோம்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். திருக்குரான் அருளப்பட்டதை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். குரான் உலகத்துக்கு அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காகவும் நாம் எந்த மாதிரி வாழ்க்கையை செயல்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. 65வது அத்தியாயம் 2வது வசனத்தில், யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் போக்கிடத்தை ஏற்படுத்துவான், தெளிவான வழிகளை காட்டுவான். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கினா நம்மளால் அதை கட்ட முடியல அப்படின்னா நம்ம இன்னொருவரை நாடி போவோம். இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அது மாதிரி செயல்படுவோம். ஆனால் குரானில் நான் உனக்கு இந்த பிரச்சனைக்கு தப்பிப்பதற்கான வழியை சொல்லுறேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். சூரா யூனுஸுடைய 57வது வசனத்தில், மனிதர்களே என்று அழைக்கிறது. மனித குலத்திற்கான தீர்வு அப்படின்னு விளங்குது. இதை யார் நடைமுறைப்படுத்தினாலும் அவங்க அதனுடைய நன்மை அடைஞ்சுக்குவாங்க. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம் வந்திருக்கிறது. உள்ளங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் இருக்குது. புறப்பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னு கேரண்டியாக கொடுக்குது. குரான் படைத்தவன் சொல்கின்ற செய்தி. பல நூற்றாண்டுகளாக நிறைய பேர் இதை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கலை. அல்லாஹ் இவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க, இவங்களை அழித்து விடுன்னு துவா செய்கிறாங்க. அல்லாஹ் சரி நான் அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டான். அதனால அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்த்தா அல்லாஹ் அழிக்கலை, காப்பாற்றிட்டான் அந்த மக்களை. அல்லாஹ் மேலே அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. இன்னும் அல்லாஹ் சொன்ன மாதிரி நமக்கு செய்யலை, எல்லாத்தையும் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட அழிக்காமல் விட்டுட்டானே. ஏன்னா அதுக்குள்ளே அந்த மக்கள் அல்லாஹ் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அழிக்கலை. இப்போ அல்லாஹ் சொன்னதை செய்யலை அப்படின்னு கோபம் வருது. உடனே கிளம்பி போகிறாங்க. அறிவு வேலை செய்யலை. அந்த நேரத்தில் தெரியாமல் போயிட்டாங்க. பெரும் சிக்கலில் மாட்டி மீன் வயிற்றுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு அப்புறம்தான் புரியுது அவங்களுக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த மீன் வயிற்றுக்குள்ளே குகை மாதிரி இருக்குது, எப்படா தப்பிக்க போகிறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே பல நாட்களாக மீன் கடலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. மீன் வயிற்றுக்குள்ளே இவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், நான் குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிடா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த வரலாறு அல்லாஹ் சூரா அல் அன்பியாவில் நமக்கு பேசுகிறான் 21வது அத்தியாயத்தில். இதில் நமக்கு என்ன சொல்கிறான்னா, நம்ம யூனுஸ் அவர்கள் கடைசியில் அந்த சிக்கல்லேருந்து மீண்டு வந்தாங்க. அதே மாதிரி நாமும் அவர்களுடைய வழியை ஃபாலோ பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு, ஆண்டவனே எனக்கு இதிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுறா அல்லாஹ் அப்படின்னு நம்ம மனமார்ந்து அல்லாஹ்ட்ட நம்ம மனமுருகி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான்.
மேலும் வந்து குரான்லேருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். அதை படித்து பார்த்து நம்ம அதை வழியையும் பின்பற்றலாம். இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்கனவே எத்தனையோ பேர் பயன்படுத்தி இருக்காங்க. அதில் வெற்றி அடைஞ்சும் இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு அதை ப்ராக்டிக்கலாக இதை பயன்படுத்தி வெற்றி அடை வச்சு நமக்கு இதுலேருந்து நமக்கு ஒரு படிப்பினையை தரான். நமக்கு கையிலிருந்து இது ஏன் நமக்கு பயன் தரல அப்படின்னா, நம்ம அவங்க கொண்ட ஈமான் கொண்டது போல் நம்ம ஈமான் கொள்ளவில்லை. அதான் காரணம். குரானில் 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. இந்த படிப்பினை வாழ்க்கைக்கு யாருக்கு மாற்றங்கள் தரும்னு கேட்டால் எல்லாருக்கும் நடக்காது. எத்தனையோ பேர் படிக்கலாம், பார்க்கலாம், பாராட்டலாம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குரானில் மாற்றி அமையாது. ஏன்னா நம்மளுடைய மனம் அதற்கு தயாராக இருக்கணும். யார் மனதளவில் தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் குரான் பொறுப்பெடுத்துக்கும். நம்ம கல்பை பணிய வச்சு அதுக்குள்ளே ஆழமாக நாம் இறங்கணும். எக்காரணத்துக்காகவும் அதிலிருந்து வெளியே வரக்கூடாது. அது சொல்லக்கூடியது நம்ம முழுமையாக செயல்படுத்தணும். அப்போ தான் வாழ்க்கையில் அது மாற்றத்தை தரும். அல்லாஹ் குரானுக்கு இருக்கும் இன்னொரு பெயர் வந்து நூர் அப்படின்னு சொல்கிறான். வன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா, உங்களுக்கு நாம் வெறும் ஒளியல்ல தெளிவான ஒளியை அருள் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்கிறான். ஒளி உள்ளே வர வேணும்னா வீட்டுக்குள்ளே ஜன்னல் கதவு திறந்திருக்கணும். சூரிய வெளிச்சம் வெளியில் இருக்குது. சூரிய பகல் நேரத்தில் நம்ம பூமியில் இருக்குதான். ஆனால் எல்லா வீட்டு உள்ளேயும் சூரிய ஒளி வருதா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த வீடோட கதவு ஜன்னல் திறந்திருக்குதோ எது அனுமதிக்கப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே தான் சூரிய ஒளி புகுந்து அந்த இடத்தையே பிரகாசமாக்கும். அதுபோல் நம்ம மனதளவில் வழிவிட்டால் தான் நமக்குள்ளே மாற்றம் தரும். குரானில் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கணும். அப்போ தான் நம்ம அதை உள்வாங்க முடியும். ஒரு தடவை படிப்பதால் அது நமக்கு பயன் தராது. திரும்ப திரும்ப வாசித்தால் தான் அது நமக்கு தேவையான விஷயங்களை தரும். நம்ம உளப்பூர்வமாக அதை வாசித்து நம்மளை அறியாமையே உடல் சிலிர்க்கணும், கண்ணீர் வரணும். அந்தளவுக்கு நம்ம அதை உள்வாங்கி படிக்கணும். அப்போ நமக்கு அது தீர்வுகளை காட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடம் ஓதுங்கள் என்று கூறுகிறாங்க. அவர் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது நபி அவர்கள் தேம்பி அழுகிறாங்க. நாளைக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வருவோம், இந்த உம்மத்திற்கு எதிராக என்று ஒரு வசனம் வரும்போது குரானில் அந்த வசனத்தில் நபிகளால் ஓதும்போது கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு நம்ம அதை உணர்ந்து நம்ம கல்பளவில் உணர்ந்து அதை ஓதணும், அதை செயல்படுத்தணும். கல்பு அதற்கு தகுதியாக ஓப்பனாக இருந்தால் தான் நம்ம ஓதும் பொழுது நம்ம அழுவோம். அப்படி எந்த மாற்றம் இல்லை அப்படின்னா நம்ம இறுகி போய் இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மனதை மென்மையாக வச்சுக்கணும். உடல் சிலிர்க்கும் அளவுக்கு நம்ம அதை உள்வாங்கி நம்ம அல்லாஹ்க்கு அஞ்சி நம்ம அதை ஓதி தெளிவாக புரிந்து வாழ்க்கையில் செயல்படுத்தி வெற்றி அடையணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம இந்த வகுப்பின் மூலமாக நம்மளுடைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய குடும்பங்களையும் இந்த மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.